இல்லை நீங்கள் பார்க்குறது எஸ்என்எக்ஸ் பர்சன். இன்றைக்கி நம்ம பிளாக்ஸ் ஃப்ரூட் டே 3 தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம போன வார்த்தை எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல வந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். லாம் 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 ஞாம் 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 ஞம் 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 ஞம். ஓகே, உன்னோட நம்ம ஜங்கலில் தான் ஸ்பின் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ 12 நிமிஷத்தில் முடித்தோம். ஓகே, இப்போ ஸ்பின் ரெடியாக இருக்கேன். எவ்வளோ நேரம் ஆமாங்க. இப்போ நான் வீடியோ பார்த்தேன். ஓவர் சவுண்டாக இருக்கிறதுனால நான் பேசுகிற யாருக்கும் கேட்க மாட்டேங்குது. ஸோ நான் சவுண்டை குறைச்சிட்டேன். இப்போ நம்ம எந்த ஐலாண்ட்டை ப்ரிசனு அதுக்கு முன்னாடி நம்ம அங்கே போய் டபுள் டைம் ஹெச்பி கோடு இருக்கான்னு ஏதாச்சும் வச்சு கோடுன்னு சொல்கிறோம். டபுள் டைம் ஹெச்பி ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டோம். போன வீடியோ நம்ம வந்து 2-2-1 முடிச்சிருப்போம் கொஞ்ச நேரத்துலேயே. நைஸு. ஓகே, சாக்கு இன்னும் 41 நிமிஷம். ஓலி மோலி. ஓகே, கண்டினியூ. கோடு எதுவும் இல்லை. நைஸ். பிளேடு இருக்குது பரவாயில்ல. பிளேடு சாப்பிட்டு ஃப்ரூட் இதோ நம்ம தான் கோடு போடணும். JCW போடும். ஓகே, அங்கே போய் கோடு போடுறேன். சரி கைஸ், இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ. ஓகேவா? பாய் பாய் சொல்கிறேன். சரி, இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுங்கோ. ஓகே, எல்லோரும் இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. சரி வாங்க, நம்ம ப்ரிசனு அங்கே இருக்கா. நான் எதுக்கடா ட்ராக் கரெக்டாக இந்த வாட்டியாச்சும் கரெக்டாக போகுமான்னு சொல்லி பார்ப்போம். நிறையா பேர் ஒருத்தனும் சொல்லலை, அவ்வளோதான். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் கைஸ், நான் பாவம் கைஸ். கமெண்ட் ஏதாச்சும் பண்ணிவிடுங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ், கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ப்ளீஸ் கைஸ். ஓகே, அப்புறம் நான் சொல்லுங்கள், வேணாம் ஃப்ரூட் யூஸ் பண்ணலாமா வேணாமா? லைட்டுக்கு பதிலாக வேணாம் யூஸ் பண்ணவா வேணாமா சொல்லுங்கள் எல்லாத்தையும். சரி, ஏதாச்சும் ஒரு 2 பேராச்சும் வீடியோ பாருங்கள் மக்களே. இங்கே மேலே வேறு ஒரு எக் இருக்குமாடா. சரி பரவாயில்ல, இதை எடுப்போம். எறாடே கைஸ், யார் கைஸ் ஜம்பிங்கு ஜம்ப்புக்கு ஜம்ப் சொல்லி விட்டுரும். அங்கே இந்த செஸ்ட் இருக்கும்ல, அங்கே வந்து இந்த செஸ்ட் இருக்கும், ராயல் செஸ்ட். காய்ஸ், இது ஏதோ கிளிச்சு காய்ஸ். ரீஸ்பான் கொடுப்போம். ப்ரோ என்ன மாதிரி கிளிச்சி ஆகிடுயோ. ஓகே, வாங்க. ராயல் செஸ்ட் எடுக்கலாம். அப்படி இங்கே எக் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோம். எக்கு கடைசா நல்லது. எக்லாம் நம்மளுக்கு தேவைப்படுது இப்போலாம். ஏடே போட்டு அடிக்காதடே. இந்த வெயிட் பண்ணுறாடே, அவன் தாண்டா எனக்கு தேவைடே. ப்ரோ, ஏன் ப்ரோ அடித்தவனை? ஏன்டா அடிச்ச பாட்டுகளே. இப்போ எக்கையும் திருடிட்டாங்க ஐஸ். வெளியே போடா ஐஸ். பாட்டுக்கே எக்கையும் திருடிட்டா, எல்லாத்தையும் எடுத்துட்டான். இப்போ எதுக்கு எனக்கு ஏதோ கிடச்ச மாதிரி காமிச்சாங்க. பிளாங்க்ஸ். ஓகே, நான் இப்போ வேறு சர்வர் ஹாப் ஆகிட்டு வரேன். ஓகே, அடுத்த இடத்துக்கு வந்தாச்சு. இடத்துக்கு வரல. ஓகே, இவன் இருக்கான். இவனை ஏதாச்சும் உட்காந்து அடிப்போம். ஓகே, அடிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இப்போ போய் அது பேர் நம்மள கோடை போடலாம். கோடு பார்த்திங்கன்னா JCWK சக்ஸஸ் ஆயிரும். ஆகணும் அவ்வளோதான். ஓகே வாங்க கைஸ், நான் இப்போ வந்து டமல் டுமில்னு அடிக்கலாம். டமல் டுமில் சாவுடா. வெளியே போ. இவன் வந்து ஒரு பாட்டுன்னு சொல்லலாம் கைஸ். ஆக்சுவலாக இவன் வந்து சரியான பாட்டு. சரி, பாட்டு தான் வச்சுக்கோங்க. பாட்டு தான் இவனெல்லாம் போய் யாராச்சும் ப்ரோ பிளேயர்னு சொன்னால் நம்புவாங்களா சொல்லுங்க பார்ப்போம். வெளியே போடா. பாட்டு போய் வெளியே போடா. ரெடி கைஸ், மாஸ் பண்ணுறோமா? அடுத்த இதுக்கெல்லாம் 230 வேணும். இப்போ அடுத்த சர்வர் போகிறதையும் நீங்களே பாருங்கள். சர்வர் போகிற அப்படின்னு தெரியலனா இங்கே வந்து ஃபைல் மாதிரி ஒன்று இருக்கும் ரைட் சைட் டாப்பில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சர்வர் காமிக்கும்.
சர்வரில் நீங்கள் ஏதாச்சும் சர்வரில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அடுத்த சர்வர் ஜாயின் அது கீழே ஃபஸ்ட்டு சி செகண்ட் சி தேர்ட் சி டஞ்சன் அப்படின்னு இருக்கும் ஒன்று இருக்கும். டஞ்சன்னா எப்படின்னா வாட் இஸ் மீன் பை டஞ்சன் பட்டு இருக்கும் அவ்வளோதான் இருக்கும். இந்த வீடியோ வந்து ஒரு 30 minutes ஆச்சும் வைக்கலாம், நிறையா வீடியோ போடலாம் கைஸ். ஒரு 100 subscribers அடித்தா நான் வந்து ஒரு கிவ்அவே பண்ணுறேன் கைஸ், பிளாக்ஸ் ஃப்ரூட் கிவ்அவே. 100 subscriber அடித்தா ஒரு ஃப்ரூட் கிவ்அவே பண்ணுவேன். அதுக்கு வந்து அடிக்கணும், அடித்தா பண்ணலாம். அடிக்குமா? அடிக்காது, அது தெரியும். இருந்தாலும் நீங்கள் நினச்சா அடிக்கலாம். ஸோ இப்போ அடிக்க ஹெல்ப் பண்ணுங்க. ஓடுற போடா வெளியே. அல்ட்ரா இன்ஸ்டிங்கை போட்டால் அடிக்கலாம் வேணாங்க. சரி அடிக்கலாம், முடியாது அடிக்க முடியாது. எனர்ஜி தாங்க இப்போ இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சம் எனர்ஜி இது பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவை. ஹெல்த்தெல்லாம் கூட தேவையில்லை நம்மளுக்கு அந்தளவுக்கு. ஆமாம், ஹெல்த்தெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அந்தளவுக்கு. போடா வெளியே போடா. ஓகே, நம்மளுக்கு அடுத்த கொஸ்ட் அளவுக்கு லெவல் போகலான்னு பார்ப்போம். போகல, சரி வாங்க. நீங்கள் சொல்லுவீங்க ப்ரோ ஏன் ப்ரோ ராயல் கார்ட்ஸ் அடிக்கலாம்ல அப்படின்னு. கார்டு வேறு நம்மளாம் ராயல் பிரிசனர்ஸு அவங்களெல்லாம் அடிச்சு தேவையில்ல. 8 பேர் உட்காந்து டங்குன்னு அடிக்கணும். அதுக்கு நான் அடுத்த சர்வர் போய் பாஸே ஃபுல்லாக அடிச்சிட்டு. அப்புறம் நான் வந்து கொலோசியமை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிடுவேன் கைஸ். கொலோசியம் வந்து ஒரு வேஸ்ட் லேண்டு கைஸ். கொலோசியம் I don't like Colosseum. I don't like Colosseum. Colosseum பிடிக்காது கைஸ். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா கொலோசியம் இஸ் வேஸ்ட், அவ்வளோதான். ஓகே வாங்க போகலாம். இங்கே எவனோ ஒருத்தன் இருக்கான். மேமத்யூசரா? இல்லை. இவனை வாங்க முடிக்கலாம். தம்பி வெளியே போங்க. தம்பி வெளியே போங்க. நாங்கள் ஒன்றை அடிக்கவே இல்லை. பேசாம நான் முடிச்சிடுவோம் மகேஷ். சும்மா ரொம்ப வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான் தம்பி. வெறுப்போட வெறுப்பு சாப்பிட போடா வெளியே. எங்கே வச்சுருக்கான்? போடா. அந்த சீஃப் பெட்டி ஆஃபீஸராச்சும் வச்சுருக்கேடா. சீஃப் பெட்டி ஆஃபீஸரா? நான் எதுக்கு அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்? இப்போ நான் தேவை சீஃப் வார்டனே குட்டி வாங்க. தம்பி குறுக்க மட்டும் தலை ஈட்ட எங்கடா அவன்? தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டா பவரை. போடாடே, ஒன்றாவதுதான்டா வேஸ்ட் பண்ண. அவன் இங்கே இருக்க, நீ எங்கடா அடிச்சிக்கிட்டு இருக்க பாட்டு போயிலே? போ வெளியே போ. அது இப்போ சீஃப் பெட்டி ஆஃபீஸருக்கு 6 நிமிஷம். வெளியே போனடே 6 நிமிஷம் எவன்டா உட்காந்து வெயிட் பண்ணுவான். இது வேறு ஃபுல்லுன்னு அடிக்கடிக்காங்க. இந்த 4 பேர் சர்வர் போடா. போ யுனைடெட் ஸ்டேட்ஸா? அப்படி தான் ஷூஸ் மாதிரி பண்ணுவேன், கண்டுக்காதீங்க. இதெல்லாம் ஒரு ஃபன்னி மூமெண்ட். அப்புறம் பிளாக் ஃப்ரூட்னாலே கிரைண்டிங் தான். பசில் இருக்கும். சபேர் கொஸ்ட் நம்ம இன்றைக்கி முடிக்கலாம் கைஸ். மேக்மா வில்லேஜ் போகல, அப்போ சபேர் கொஸ்ட்டை முடிக்கலாம். வில்லேஜ் போகும்போது சபேர் கொஸ்ட்டு சப்பமேட்ரு. சபேர் கொஸ்ட் யாருக்காச்சும் தெரியாதுன்னா நான் சொல்லித்தரேன். கவலையை விடுங்க. யோ ஏன் என்னை போட்டு அடிக்கிற? நான் என்ன பண்ணேன் உனக்கு? இந்த மாதிரி தாங்க எவனாச்சும் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன் அடிக்கிறானே தெரில. அடிக்கிறாங்க வந்து டுமல் சாவலாடி அப்படின்னு அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்க அது ஒருத்தனுக்கும் தெரியாது. மர்மம் பவுண்டிக்காக அடிப்பாங்க. ஆனால் என் லெவல் பவுண்டி அளவு கிடையாது. பேசிக்கிட்டே வாங்கிட்டு சாப்பிட்றேன் கைஸ். இதெல்லாம் உங்களால் தாங்க சாப்பிட்றேன். பொறா மிலிக்கி மில்லி திருப்பா கேமராவை. இவன் ஒருத்தன் கேமராவை திருப்ப மாட்டான். கேட்டால் பக்கோடா வாங்கிட்டான். பக்கோடாலாம் பேன் பண்ணிட்டாங்கப்பா. பேனு சீர்ந்ததே கிடைக்க மாட்டேங்குது. இதுலங்க பக்கோடாலாம் இல்லை ப்ரோ.
பக்கோடா வேணால் பக்கோடா கடைக்கு போ. அரை மணி நேரம் கழிச்சு ஸ்பின்னு வேறு பண்ணணுமோ? பண்ணுவோம். யார் வேணான்னா பண்ணுவோம். நம்ம தான் பண்ணுவோம். நான் சவுண்டை குறைச்சிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு நான் பேசுகிறது தான் நல்லா கேட்கும். அண்ணன் ப்ரோ பிளேயர் எப்படி பார்க்காம வச்சேன்னா இதுக்கெல்லாம் திறமை வேணும். தெரியும் உங்ககிட்டையும் திறமை இருக்குது. நீங்கள் என்னோட ப்ரோ பிளேயர்னு சொல்லுவோம். நம்ம தானே சொல்லுவோம். எப்படி சரி டான்ஸ் வான்னு இருக்கணும்டா. கொண்டு போயிட்டான். ஏ ப்ரோ சில் ப்ரோ சில். இங்கேருந்து இவனை அப்படியே அசால்ட்டாக சூற விட்டலாம் சொல்கிறதுக்குள்ளே போட்டு முடிச்சிட்டான். நானும் லெவலே வரல. லெவல் வந்தால் தான்டா அவங்க கூடலாம் பேச முடியும். இல்லைனா கெட் லாஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க. கெட் லாஸ்ட்டு கெட் லாஸ்ட்டு போட்டு அடிக்கிறாங்க. கெட் லாஸ்ட் வெளியே போடா. நான் ஃபஸ்ட்டு பவர் யூஸ் பண்ணால் செகண்ட் பவர் வருது. அந்த சொல்லலை இந்த ஹேண்டிலிங் சரியில்லை போல. யாருக்கிட்டே தொட்ட முடியாதுடா. என்னன்னா தொட்ட முடியாது. யார்கிட்டே ஒரு நல்ல ஃப்ரூட் இருந்தால் செகண்ட் சீக்கி வரேன். கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கிட்ஸுனு ட்ராகனு மாட்டிங்க சும்மாதான் சொல்லுவோம். வெளியே போகிறோம். இந்த வார்டன் ஸ்வாடை கொடுத்துட்டாங்கன்னா அந்த லாங் ஸ்வாடு அதே எக்யூப் பண்ணிக்கோ. இதை எக்யூப் பண்ணுறதுக்கு அவ்வளோதான். சரி வாங்க அடுத்த சர்வர் போய் டொக்குன்னு அடிப்போம். அடுத்து நம்ம வந்து மேக்மா காலேஜுக்கு லெவல் 300 275 தெரியல. 300 போகணும் கைஸ். அடுத்து டொக்குன்னு இவங்களாம் அடிச்சு லெவல் 300 போகும். ஐ ஹேட் மேக்மா காலேஜ் கைஸ். ஏன்னா இங்கெல்லாம் ஆரா போட்டுருப்பாங்க. ஆரா போட்டு தான் அடிக்க முடியும். சில பேருக்குலாம் நம்ம வந்து இம்யூனும் கிடையாது. ஸோ அந்த இடம்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஹெச்பி நிறையா இருக்கணும். பார்த்துக்கலாம் நம்ம தான். கொஞ்சம் அதுக்குள்ளே புத்தா கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்குங்க. புத்தா தாத்தா புத்தா. இவனை பார்த்தாலே கிடப்பா இருக்கு. ஸ்பான் ஆகி வரேன். தலைவருக்கு வந்து க்ரீட்டிங் வைக்காம நீ தான் முச்சியா? போடா வெளியே போடா. அண்ணே வரேன். சரி இப்போ ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். சொல்ல வரல. ஓகே விட்டுருங்க. வாடா பாரு. ஷார்ட்டை மட்டும் பார்ப்ப. நீ எங்கடா இருக்க? வாடா. பறக்கிறாங்க இந்த பவர்லாம் யூஸ் பண்ணா. ஏன் பறக்கிறாங்க எதுக்கு பறக்கிறாங்கன்னு தெரில. பறந்து அடிக்கிறாங்க. போடா இப்போ இந்த பவர்லாம் யூஸ் பண்ணாலும் அடிக்க முடியும். தலைவனுக்கு பிவிபி வேணுமா? பிவிபி கொடுக்கலாமா? வாங்க பிவிபி கொடுப்போம். என்ன பிவிபி வேணுமா? பிவிபி இதுக்கு அடித்து ஓட விட்டுறேன்டா. பாட்டு அடித்து ஓட விட்டுருவேன். பிவிபி பறந்து எங்கடா போயிட்ட? அநியாயத்துக்கு பண்ணுறாங்க நம்ம. வெளியே போடா. பட்டே இருறா. அவனை கொஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறேன். சீஃப் வார்டன் கோஸ்ட் டுக் டெக் ஒரு 275 அங்கே போகிற மாதிரி என்ன நல்லாயிருக்கும். ஆனால் லாஸ்ட் லேண்ட் வேறு கடுப்பாக இருக்கும் கைஸ். ஏன்னா இவன் அப்படின்னா ஃப்ராங்கி அடிக்கிறது கஷ்டம். 5 இருக்குது. கஷ்டம் இல்லை, ஈஸி தான். அடிக்கிறது கஷ்டம். சரி விட்டுருவோம். சரி அடிக்கணும். அப்புறம் வந்து அந்த செகண்ட் கொஸ்டில் உள்ளவங்கலாம் உட்காந்து ஆறா போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆறா இவனை திரும்ப முடிக்கலாமா? வெளியே போடா வெளியே. அண்ணன் வரேன். என்ன தைரியம் உனக்கு? இந்த ஸ்குவாடை தான் கிடைக்கிது ரேருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்டா. நீங்கள் தரக்கூடாதுடா இந்த ஸ்குவாடெல்லாம் எனக்கு. ஒரு வாட்டி தான்டா தரணும். சரி 3 பிளேயர் தான் இருக்காங்க இந்த சர்வரில். வாங்க. இந்த யுனைடெட் ஸ்டேட்டில் கம்மியான பிளேயர்ஸ் தான் இப்போ பார்த்தாலும் இருக்காங்க.
டி ஃபோல்டினே NU ஸ்டேக்கு எத்தனை பேர் இருக்காங்க? கைலாசு, தைலாசு, பைலாசு, எத்தனை பேர் இருக்காங்க? அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்டில் கம்மியானவங்க தான் சர்வரில் இருக்காங்க. ஏதாவது விட இந்தியாலாம் சர்வர் இருக்காது. இந்தியாவிலையும் சர்வர் கொண்டு வாங்கடா, இந்தியன் ப்ளேஸ் ஜாயின் பண்ணுவோம். சரி வாங்க 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 வா. ஏய் இவனை வேறு தொட்டுக்கிட்டே இருக்காங்க, கடுப்பாக இருக்கு. ஓகே ஓகே, ஒரு 1 2 3 3க்கு 10 நிமிஷம் ஆகுமா? 3 நான் உன்னை அடிக்க மாட்டேன்டாடி, நீ 3க்கே ஓடி போயிருப்போ. சுச்சு சூ சூ சார்லஸ், சூ சார்லஸ் 2 பேரையும் அடிப்போம். இந்த ஏ கனிமா டான் 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 2 பேரும் அடிப்பான். ஃபஸ்ட்டு அவன் தானே சாவான் லோ லெவலு. ஸோ லோ லெவல் அடித்து முடிச்சு கிழிச்சிட்டு பிளான் வச்சுருக்கேன். வெயிட் அண்ட் சி காய்ஸ், பிளானை வெயிட் பண்ணி பாருங்கோ. பிளான் சூப்பராக இருக்கும், பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டீங்க நீங்கள். போட்டு நொறுக்கடாடே தம்பி, அண்ணன் ப்ரோ பிளேயரு. ஏ சும்மா சொன்னாடே, அண்ணன்லாம் பாட்டு குட்டி. 2 பேரும் ஒரே இடத்துக்கு வாங்கடா, நான் சூப்பர் பவர் யூஸ் பண்ணி உங்களெல்லாம் டமால்டு மில் பண்ணுறேன். வெளியே போடா வெளியே போடா வெளியே போடா வெளியே போடா போடா வெளியே. போடா வெளியே போட்டாங்க, முடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு அடி அடித்தான், எங்கேயோ பறந்துட்டேன். நானும் பறந்துட்டேன் 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 பறந்துட்டேன். பராஜில் தாண்டா அவங்களெல்லாம் முடிக்கணும். இப்போ இவனுக்கு என்ன தெரியுமா பண்ணோம்? இப்போ இவனோட கொஸ்ட்டை போய் எடுத்துகிட்டு வரணும். ஸ்வான் இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டு எதுக்குடா தேவையில்லாமல் உட்காந்து என்ன அடிக்கிற? பாட்டு எப்படா வெளியே? போடா பாட்டு வெளியே போடா. போடா வெளியே. எங்கே யாருக்கிட்ட ப்ரோ? தொட முடியாத என்னெல்லாம். எக்கடா எக்கை தூக்கிட்டாங்க. இந்த எக்கு வேறு ஸ்பானே ஆகி தொலையாது. இந்த ஸ்வான் வேறு என்னென்னு தெரில, வரவே முடியல. ஸ்வான் லூசு போய் வா வேண்டா கைஸ். இப்போ ஒரு 50 லெவல் உட்காந்து ஏற்றணுமா? 50 எவ்வளோன்னு தெரில. இருங்க, இந்த டபுள் 10 XP முடிஞ்சதுக்கடுத்து நான் மேக்மா காலேஜில் போய் பார்க்குறேன் எவ்வளோ லெவல் ஏற்றணும். மேக்மா காலேஜ் போக ரொம்ப சொன்னீங்கன்னா ஆஃப்லைனில், ரொம்பலாம் சொன்னீங்கன்னா ஆஃப்லைனில் ஏற்றலாம். ரொம்ப சொன்னாங்கன்னா அப்புறம் சபையர் போஸ்ட்டு பண்ணலாம். அப்புறம் எல்லா வீடியோலையும் நம்ம வந்து ஒரு ஸ்பின் பண்ணுவோம். இந்த ஆஃப்லைனில் ஸ்பின் பண்ணி வேணாம் கிடச்சிச்சு. வேணாம் தானே, ரீஒர்க் ஆச்சுன்னா திங்கலாம். இல்லையா பொட்டிலேயே வைக்கலாம், பொட்டிக்குள்ளேயே அடைச்சி இருக்கட்டும். வேணாம் ஃப்ரூட். இப்போ மட்டும் ஸ்வான் இல்லைனா ரேஜ் குயிட்டா வந்தாடி. ரேஜ் அவனுக்கெலாம் ஓவர் சீன் கிடையாது. அவன் அசால்ட்டாக அடிக்கலாம் ஒரு ட்ரிக்கில். இப்போ நான் ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி அடிக்கலாம். இப்போன்னு பார்த்து தான் கைஸ் இந்த லேக் ஆகும். ஸ்வான் வந்தால் மட்டும்தான் லேக் ஆகும், மற்ற டைம்லாம் லேகே ஆகாது. இல்லை கைஸ், கொஞ்சம் இடைவேளை விட்டு நிற்கவும். ஆனால் இப்படி அவன் பவர் யூஸ் பண்ணானா சாகவும். இந்த இடத்துல நின்று டமால்டு மில் அவனை சொல்லி முறுக்கலாம். சும்மா முறுக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லி முறுக்கலாம்னு சொல்கிறதுக்குள்ள அவன் என்னை உட்காந்து நொறுக்கிட்டான். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஆமாண்டா, அப்படி தாண்டா நினைத்தேன். அவன் சொல்லுவான் மைண்ட் ஆயிடுச்சு. எதுக்கு அவனை வேறு தேவலாம் தூண்டி விட்டேன். தலை ஓடிடு, அப்படியே ஓடிடு. This is not fair. Guys, சதி திட்டம் போடுறீங்க. சதி திட்டத்தை உடச்சேன், அவ்வளோதான்.
இவங்கெல்லாம் காலி. ஆனால் அவனை அடிக்க பிளான் போடவே இல்லை. எதுக்கு தலைவனாக வந்து அடி வாங்குறான்னு தெரில. டி கைஸ் இதெல்லாம் ஓவர் கைஸ், டூ மச் கைஸ். இதுக்கு தான் பிசியில் விளாட்ணுன்னா பிசியில் தான் எனக்கு விளாட தெரியாது. பார்த்துட்டேன் டே இந்த பிளாங்க் ஒன்று கடை. இவனெல்லாம் தூக்குங்களா இந்த இடத்த விட்டு. இவனா ஒரு ஆளுன்னு இவனை வேறு கூப்பிட்டு சொல்கிறேன். வெளியே போடா பாட்டு வெளியே வெளியே போடா. அவனை தானே நான் அடிப்பேன், அவன் தாண்டா எனக்கு தேவை. உன்ன மாதிரி பாட்டெல்லாம் நான் அடிக்க மாட்டேன்னா படா. பாட்டே 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 வெளியே போடா. வெளியே போடா. சீக்கிரம் முச்சிடாதடா அவனே. எனக்கு அவன் வேணும்டா டே. வெளியே போடா வெளியே போடா. இன்னும் காம்பேட்டில் இருக்கும். இல்லை காம்பேட்டில் எனக்கு ஆஃபாக இருக்கணும். எங்கடா இருக்கான்? லூசு பேசிவேன். கோத்து விட்றான் ராக்கெட்டு. ராக்கெட்டு ஃப்ரூட்டு கைசிவேன். நூபு கைஸ் நூபு ராக்கெட்டு ஓட்ட ராக்கெட்டு கைசிவேன். ஓட்ட ராக்கெட்டு கைசிவேன். உனெல்லாம் பார்த்தா பயம் தான்டா. வெளியே போட வெளியே போட வெளியே போட. இப்போ நான் வெளியே போகிறேன்டா. என்ன ரங்கா ஜோக்கா? என்ன ரங்கா? ஜோக்கா. இவன் எங்கே இருந்தா இவன் எங்கேயாச்சும் இருக்கானா அடிக்கலாம். இவன் வேற வந்து ஓவராக டிஸ்டர்பாக வேறு. அவன் தானடா அவனை அடிக்கிறான். அப்போ அவனை டார்கெட் பண்ணேன்டா. எதுக்குடா என்னையே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்க? போடா வெளியே. போடா வெளியே பாட்டு வெளியே. கைஸ் நம்ம போய் இப்போ எத்தனை லெவல்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம். ஹவு மச் லெவல் ரெக்வயர்டு ஃபார் தட்டு மேக்மா வில்லேஜு அப்படின்னு ஒரு 275 நல்லாயிருக்கும். ஆனால் கன்ஃபார்ம் 325 300 தான் வச்சுருப்பாங்க. 50 எடுத்து டிஃபென்ஸில் போட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் பிளாக்ஸ் ஃபுட்டில் கொட்டே சுகன் கேமிங் வெளியே போங்கோ. சுகன் கேமிங் நான் கூட ஜேஎஸ் கேமிங் நினச்சேன். என் நண்பன் ஜேஎஸ் கேமிங் அவன் தானே. அவனே இதே மாதிரி ஒரு சேலஞ்சு கூப்பிடலாம். சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு வீடியோக்காக அவனும் சேனல் வச்சுருக்காங்க. கைஸ் அவன் சேனல் பற்றி ஜேஎஸ் எக்ஸ்போர்ஷன் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. கொக்கோ. நான் என்னோடய மெயின் அக்கௌண்ட்லலாம் ஆடும்போது ஸ்கிப் பண்ணிடுவேன். கொலோசியமே ஸ்கிப் பண்ணிடுவேன். அதெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும். அத்தடி எவ்வளோ நேரம் உட்காந்து கிரைண்ட் பண்ணுவேன் அப்போலாம். ஓகே வேர் இஸ் மேக்மா வில்லேஜ் மட்டும் நான் ரொம்ப தூரம் வச்சுருப்பேங்க. ஏன்னா எங்கே வச்சுருக்கீங்க? நான் தான்டா ஃபுல்லாக தேடுறேன். எங்கடா வச்சுருக்கீங்க டே? மேக்மா இதை யூஸ் பண்ணுறது போகிறோம். அதை யூஸ் பண்ணிட்டேன். வந்து மரைன் ஃபோர்ட்ரஸ் பக்கத்தில் தான் இருக்கும். அப்படியே இங்கே போய் பார்ப்போம். ரவுண்டாக அடிப்போம். லண்டன் பிரிட்ஜ் ரவுண்டிங் ரவுண்ட் அந்த இருக்குது. வாங்க இந்த கேவுக்குள்ளே வந்து ஒரு ராயல் செஸ்ட் இருக்கும், ப்ளூ கலர் செஸ்ட்டு. அதை போய் எடுத்துட்டாச்சும் வரும். தேவையில்லாம யூஸ் பண்ணிட்டேனோ? அண்ணே லேக்னே ரொம்ப லேக்னு. இங்கே ஒருத்தன் இருப்பான். இவன் வந்து சேம் பாட்டு. என்னை வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா பாட்டு மாப் லீடர். இவன் தான் எல்லாரையும் உருவாக்கணும். பிடிக்கும் நல்லா. அப்படி இந்த ராயல் சிஸ்டம் எடுத்துக்கலாம். +2000 ப்ராஃபிட். இந்த அருக்கு கைஸ் லேண்டு. இதை மட்டும் ஏன் தான் இவ்வளோ தூரம் வச்சுருக்கேங்கன்னு தெரில. ஏதாச்சும் ஒரு காரணமாக தான் வச்சுருப்பேன். ஆனால் என்ன காரணம் தெரியாது. தூக்குது. சீக்கிரமாக புத்தா எடுக்கணும். புத்தா வந்தாச்சு. இது எக்காடா? அது லேயராடா. எக்குன்னு சொன்னோடனே எக்கு கச்சிச்சு. இஸ் த யூஸ் ஆஃப் இட். இவங்களுக்குலாம் எவ்வளோடா? 300 அடே. அப்போ நான் எக்ஸ்ட்ரா நிறையா லெவல் எடுக்கணுமேடா. இவ்வளோலாம் எடுப்பேனாடா?
It doesn't seem like the barriers can be destroyed by conventional. Drop it. Power யூஸ் பண்ணுவா. இதை யூஸ் பண்ணுவோமா? பறக்குதுடே, பறந்து கடல்லே விழுந்துருச்சா? உங்களா அசால்ட்டாக அடி பண்ணுறேன். எப்படா 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 பார்த்தல பவரை பார்த்தல எப்படா 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 அவ்வளோதான். இவங்களாம் அசால்ட்டாக முடிக்க 300 40 லெவல்ஸ் தேவை. ஒரே ஒரு கோடை போட்டு கிரைண்டிங் மூடில் போயிட்டு 300 லெவல் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணி பாம் ஃப்ரூட் கிடச்சிருக்கு. அப்புறம் இப்போ நம்ம 2 லெவல் 293. ஓகேயா 293 கைஸ். இன்னும் 7 லெவலு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கு கொடுத்து வாங்குற இடம் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கான். அதனால் போய் பார்ப்போம். அப்புறம் இப்போ ஏதோ ஒன்று மேப்பில் ஏதோ ஒன்று காமிக்குது கைஸ். ஸோ வாங்க நம்ம அதுக்கும் போகலாம். அப்புறம் முக்கியமாக இதில் என்ன இருக்குது, 30 மினிட்ஸ்க்கே இருக்குது. ஸோ நம்ம வாங்கி அப்படியே கிரைண்டிங் பண்ணலாம். வேணால் நம்ம போனோம் அடுத்த பாட்டில் வேணால் நம்ம இது பண்ணலாங்க. அடுத்த பாட்டில் வேணால் சப்டேட் கொஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா 30 மினிட்ஸ் WXPங்கிறது சும்மா கிடையாது. ஏதோ ஓனி சிம்பிள் போட்டிருக்கு. ஓனி சிம்பிள் போட்டு கூட்டிகிட்டு போகிறான்னு சொன்னால் புறம் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கான். இருந்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டு அங்கே இதெல்லாம் இது பண்ணுறாங்க. ஓகே வாட் வில் ஹேப்பன் ஹியர் டோன்ட் நோ. ஓகே கைஸ் இங்கே என்ன நடக்கும்? ஓனி எது கிடைக்குது? என்ன பேசாச்சு? ஏதோ ஓனி எக்கு கிடச்சிச்சு. சரி தெரியல, அவ்வளோதான் விட்டுருங்க. இந்த பாம் ஃப்ரூட்டை எதுக்கு தேவையான வேஸ்ட் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் லேட்டர் யூசஸ். ஓகே ஒரு 7 லெவல் தான். ஓகே கைஸ் சரி கைஸ் சாரி, ஒரு இஷ்யூ அதான் கைஸ் சாரி. ஓகே 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 நம்ம முதல்ல போய் அதை 30 மினிட்ஸை வாங்கிட்டு பாஸ் எல்லாம் டொக்கு டொக்கு டொக்குன்னு உட்காந்து அடிக்கலாம். டொக்குன்னு உட்காந்து அடிப்போம். பாருங்க எப்படி போகிறோம் பார்த்தீங்களா? லைட்டு மாதிரி போல. ஓகே வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ் வாங்கியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஃப்ரூட் வந்து ஸ்டாக்கில் இருக்குது. ஓகே சாவா இருங்க, சாதம் அடிச்சுட்டு போகணுமா? முடிச்சிட்டாங்களா சாவா? இல்லை சாஸ் அப்பமாட்டு கைஸ் சும்மா அடிச்சாலே போயிடும். பறந்துடும் போடாது வெளியே போடாது. ஸ்வாடு யாருக்கு கிடச்சிச்சுன்னு தெரியல. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்பியை வேஸ்ட் பண்ணுவாங்க. சீக்கிரம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ப்ரிசனுக்கு போகணும். ஐயோ அப்போல்லாம் தேவையில்லாத போதெல்லாம் ப்ரிசன் காமிக்கும். ஆனால் தேவைப்படுற போது மட்டும் இந்த மாதிரி லாங் ஸ்க்ரீனில் ப்ரிசன் காமிக்காது. யாரா நீ? என்னடா டெசர்ட்டுக்கு வந்திருக்கேன். இங்கேருந்து ப்ரிசனுக்கு இப்போதான் ப்ரிசனுக்கு போயிருந்தேன். இப்போ தான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். தடியோ 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 தடி எவ்வளோ நேரம் ப்ரிசனுக்கு போவேன். ப்ரிசன்லேயே இருந்திருக்கலாமே. நிறைய அண்டர் வாட்டருக்குலாம் தேவையில்ல. ப்ரிசன் அந்த இருக்கு. சரி ஆமாம் வேகத்தில் போகுது கை சொன்னாங்க.
கொஞ்சம் எனர்ஜி ஃபுல்லாக இருக்கட்டும். டைம் வேஸ்ட் ஆகுது. ஒரு 300 வரட்டும், 400 வரட்டும். சுருன்னு போகும் 400 வந்தோம். சாவ போகிறேன். இதுக்கு அப்புறமாவே பரவாயில்ல. நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்தை இப்படியே வேஸ்ட் ஆகிட்டோம். 50 டபுள் டைம் ஹெச்பியில் 50. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 7 முட்டையை கண்டுபிடிச்சிருக்கோம். காச்சா எக் முட்டை, அப்புறம் 4 காமன் முட்டை, இல்லை எல்லாமே காமன் முட்டை. ரேர் லெஜெண்டரி மியூசிக்கல்லாம் ஒன்று கூட கண்டுபிடிக்கல. இப்படி போனால் விடிஞ்சிருந்தோம். இதை நான் டேஷ் அங்கேயே போயிடுவேன். அமுக்குதுங்கடா. ஓடு. அப்பாடி ஒளியா பிரிசான கிட்ட வந்தாச்சு. ஓடு. இந்த தண்ணியில் செத்துருவோம் வச்சோம். கொஞ்சம் ஹெச்பி ஃபுல்லாக இருக்கும். எங்கே ஸ்பான் ஆக்கி விடுவாங்க? அப்படி பர்சனில் தான் ஸ்பான் ஆக்கியிருக்காங்க. எல்லா பாஸுமே இருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம போய் ஸ்வான் அடிக்கலாம். ஸ்வான் டிஷிம் ஸ்வான். ஓகே, ஸ்வான் அடிச்சாச்சு. பட் இங்கே வந்து ஒரு லூசு பைய வந்து எனக்கு துரத்திக்கிட்டே இருக்கும். எதுக்கு துரத்துறான், ஏன் துரத்துறான், அவனுக்கு என்ன பிரச்சனை எதுவுமே தெரியாது. ஆனால் துரத்துவான், அடிப்பான். அவ்வளோதாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அடிக்கணும். எல்லோரும் பிடிச்சணும். இப்போ போடா பாட்டு. ஓகே கைஸ், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பாஸு. இவனை அடிச்சுட்டு அப்படியே மேக்மா பேஜில் போய் நான் ஆஃப்லைனில் கிரைம் பண்ணுறேங்க. அப்புறம் வந்து சபை ரிக்வஸ்ட் நாளைக்கு பண்ணால் டபுள் டைம் ஹெச்பியை வேஸ்ட் பண்ண வேணாம். வீடியோ முடிஞ்சு. தம்பி நீ தான்ப்பா லாஸ்ட்டு. அப்போ நல்லா அடி வாங்குவோம். எப்படி அடி கைஸ். இவன் ஒருத்தன் இந்த மிலிட்ரி முதல்ல தூக்குங்கடாடி. இந்த மிலிட்ரி ஓவராக பண்ணுறான்டா. பார்த்தல கைஸ், அக்யூரிசி பார்த்தீங்களா? அக்யூரிசி. ஓகே, அப்படி நிறையா ஓடாத நெல். எனக்கு எது தேவை? எக்கு, கேண்டி எக்கு. ஓகே மறுபடியும் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு தம்ப்நெயிலுக்காக இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். தம்ப்நெயிலுக்கு தேவை. ஓகே இருங்க. தம்ப்நெயிலு எடுத்தாச்சு. தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு கைஸ். ஓகே, அப்புறம் நானும் போயிட்டு வரேன். நீங்களும் நல்லா போயிட்டு வாங்க. ஓகே கைஸ், பாய். அப்புறம் எங்கே ஒரு எக்கு இருக்கு. நான் எக்கு விட மாட்டேன்டா. எங்கே ஓடுற? யார்கிட்ட ஓடாத. ஓகே, பிடிச்சாச்சு. கைஸ் ட்ரெஸ்ஸே போடாமல் இருக்கான் ஒருத்தன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. போயிட்டு வரேன். பாய்.